செல்வா தமிழ் குரல் சொந்தங்கள் அத்தனை பேருக்கும் அன்பான வணக்கம். இன்னைக்கு ஒரு விஷயத்த உங்களோட பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு எப்படி தான் இந்த பிள்ளைங்களை வளர்க்குறது, என்ன பண்ணாலும் சொன்ன பேச்சே கேட்க மாட்டேங்கிறாங்களே, இவங்களை என்னதான் பண்ணுறது. பொம்பளை பிள்ளை இருந்தால் அது எது சொன்னாலும் கோவப்படுது, பையன் சொன்னால் எதுவுமே கேட்க மாட்டேங்கிறான், என்ன தான் பண்ணுறதுன்னு தெரிலையே அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சுட்ருக்கோம். உண்மையை சொல்லணும் அப்படின்னா பொம்பளை பிள்ளைங்க செல்லமாக வழங்க வேணான்னு சொல்லலை. ஆனால் அதே நேரத்தில் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், நம்மெல்லாம் எப்படி வளர்ந்தோம். நம்ம அப்பா அம்மா நமக்கு செல்லம் கொடுக்காம இருந்தாங்களா, அன்பு கொடுக்காம இருந்தாங்களா? கண்டிப்பாக எல்லாமே கொடுத்தாங்க. ஆனால் அதே நேரத்தில் நமக்கு சில விஷயங்கள் இல்லை, கிடைக்கல அப்படின்னு சொன்னாலும் அதை ஏற்றுக்கக்கூடிய மனப்பக்குவத்தையும் நம்மளுக்கு நம்ம அப்பா அம்மா சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம குழந்தைங்களுக்கு எதுவுமே இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஏற்றுக்கக்கூடிய மனப்பக்குவத்தையும் நம்ம சொல்லி கொடுக்குறதில்ல, அதுக்காக விடுறதும் இல்லை. அதனால அவங்க அடம் பிடிக்கிறாங்க, அடம் பிடிச்சி கிடைக்கணும். அப்படி இல்லை கிடைக்கல அப்படின்னா அதில் மனசு என்ன செஞ்சிடறாங்கன்னா விட்டு போயிடுறாங்க. அதுலேயே அவங்க விரக்தி ஆயிடுறாங்க, வேறு தவறான முடிவு எடுத்துடுறாங்க. அதனால எப்பவுமே ஒரு விஷயம் நம்மளுக்கு கிடைக்கல அப்படின்னா கூட அடுத்து ஒரு தேடல் என்ன இருக்குது, அடுத்து என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையை, ஒரு விடாமுயற்சியை நம்ம பிள்ளைங்களுக்கு வீட்டில் சொல்லிக் கொடுக்கணும். முதல்ல நம்ம பெற்றவங்களாக இருக்கக்கூடிய நம்ம தான் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா வெளி உலகத்தில் சமுதாயத்தில் அந்த மாதிரியான ஒரு வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. அதனால நம்ம வீட்டில் நம்ம பெண் குழந்தைகளுக்கு ஒரு விஷயம் கிடைக்கல அப்படின்னா அதுக்கு அடுத்து என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை நம்ம கற்றுக் கொடுப்போம். அவங்க உடஞ்சி போயிடக்கூடாது, அவங்க அழக்கூடாது. இன்னும் சொல்லுங்கள், இன்னும் வீட்டில் சொல்லுவாங்க, இப்போ ஆம்பளை பையன் அழுகிறது நல்லா இல்லை, ஆம்பளை பையன் அழக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ ஆம்பளை பையன் அழக்கூடாதுன்னா பொம்பளை பிள்ளை மட்டும் அழலாமா? அப்பெல்லாம் கிடையாது. எப்போவுமே யார் சிந்துற கண்ணீருக்கும் மரியாதை அதிகம் தான். அதனால பெண் பிள்ளைங்களையும் அழக்கூடாதுன்னு சொல்லுங்கள். எந்த ஒரு விஷயத்தையும் பார்த்து அழக்கூடாது, கண்ணீர் விடக்கூடாது, தைரியத்தோடு எதிர்கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிக் கொடுங்க. வாழ்க்கை ரொம்ப அழகானது. அதில் பார்த்திங்க அப்படின்னா இந்த உலகம், இந்த பூமி ரொம்ப பெருசு. கடவுள் நம்மளுக்கு நிறைய வாய்ப்புகளை கொட்டி கொடுத்துருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிக் கொடுங்க. இன்னொன்று, பெண் குழந்தைகள் பெற்றோர்கிட்ட எல்லா விஷயத்தையும் பகிர்ந்துக்கக்கூடிய மனநிலையை வீட்டில் உண்டாக்குங்க. ரெண்டாவது, ஆண் குழந்தைங்க. பெண் குழந்தைங்க எப்படி ஆயிடுச்சு, சரி ஆண் குழந்தைங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆண் குழந்தைங்களுக்கு அதிகமாக செலவழிக்கக்கூடிய தன்மை இருக்குது. நம்ம அம்மா அப்பா என்ன கேட்டாலும் வாங்கி கொடுத்துருவாங்க அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவம் இருக்குது. அவனுக்கு செலவழிக்கக்கூடிய தன்மை இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அவனுக்கு சிக்கனமாக வாழணுங்கிற பக்குவம் எப்போ வரும்? அதனால முடியாது அப்படின்னா அந்த விஷயத்த முடியாதுன்னு சொல்லுங்கள். அந்த குழந்தைக்கு அது தேவையா, இந்த வயசில் தேவையா, அது கட்டாயம் அவசியமான ஒரு பொருளாக இருந்தால் மட்டும் வாங்கி கொடுங்க. பணத்தினுடைய அருமையை கற்றுக் கொடுங்க. ஒரு வயசுக்கு அப்புறம் அந்த பணத்தை எப்படி சம்பாதிக்கணும், அந்த பணத்தினுடைய மதிப்பு தான் ஒரு மனுஷனுடைய மதிப்பை கூட்டுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த அம்மாவும் அப்பாவும் கண்டிப்பாக பையன் கூட பகிர்ந்துக்கிறணும். பணம் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம், அதை எப்படி சம்பாதிக்கணும், அதுக்கான வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம அந்த குழந்தையோட பகிர்ந்துக்கணும். அப்போ தான்